பரிசுத்த ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே எங்களை நடத்துங்க ராஜாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திர ராஜா, இந்த நாளில நாங்கள் அப்பா எங்கள் வசனத்தின் மூலியமா எங்களை தேற்றுங்க, அடியனை மறைத்து அப்பா நீங்க வெளிப்படுங்க ராஜா, இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், புதிய ஏற்பாட்டின் பக்கம் 248. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அப்போ நம்மளுடைய வீடு எங்க இருக்கிறதா? பரலோகத்தில் இருக்கு என்று சொல்லி தேவன் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்போ பரலோகத்திற்கு போக வேண்டும். அப்போ பரலோகத்திற்கு போகணும்னா இங்க நம்ம என்ன சம்பாதிக்கணும், யாரை சம்பாதிக்க வேண்டும் என்று நம்ம அப்படியே தியானிக்கலாம். அப்படியே நம்ம திருப்பிக் கொள்வோம். லூக்கா 16ஆம் அதிகாரத்தை நாம் வந்துடலாம். லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே நம்ம திருப்பிக் கொள்வோம். இங்கு ஊமைகளாய் ஒருவரை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த ஊமைகள் எல்லாம் எதற்கு சொல்லப்படுது என்று நம்ம பார்த்தோம் என்றால் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். பரலோக ராஜ்யங்களை பேசும்படி, அதை புரிந்து கொள்ளும்படி ஊமைகளாய் தேவன் நமக்கு கற்பித்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இதை பார்த்தோம்னா நமக்கு இது முதலாவது ஊமைன்னு நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு போதித்த முதலாவது ஊமையா இருக்கிறது. சோ இதுல நம்ம பார்த்து கொண்டே வந்தோம்னா இதுல 9ஆம் வசனத்தை யாராவது வாசிங்களேன். 16:9. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்க நிறுத்தி நிதானமா வாசித்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கான்டெக்ஸ்டா இருக்கும். அது என்னன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதை சம்பாதிங்கள். அநீதியான உலக பொருள். அப்ப ஆண்டவர் அநீதியான உலக பொருளால் உங்களை சிநேகிதரை சம்பாதிங்கன்னு சொன்னாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால் அப்படி இதற்கு அர்த்தம் அல்ல. அநேக நேரங்களில் இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மொழிபெயர்ப்பால நம்ம டிஃப்ரெண்டான ஒரு கான்டெக்ட் போகுது. ஸோ நம்ம இதை நம்ம நல்லா புரிந்து கொள்வோம். அப்போ இங்க நம்ம சொல்லப்பட்டிருக்கு, அப்ப அநீதியான உலக பொருள் அப்படி நம்ம வசனத்தை நம்ம வாசித்தோம் என்றால் அப்போ உலக சிநேகம் தேவனுக்கு எப்படி இருக்கிறதா? தேவனுக்கு விரோதமான பகை என்று நம்ம எங்க வாசிக்கிறோம்? யாக்கோபு 4:4 நம்ம நீங்க வாசித்தீங்கன்னா அதை கூட வாசித்தரலாமே. யாக்கோபு 4:4 நிறைய வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு 4:4. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைவனாய் இருக்கிறான். அப்போ உலகத்திற்கு சிநேகிதனா இருக்கிறவர்கள் தேவனுக்கு பகையவனா இருக்கிறான்னு சொல்ல. அப்போ இங்க என்ன அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதின்னு சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி நம்ம பார்த்தோம் என்றால் அதே கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். கலாத்தியர் 1:10. நம்ம யாரை பிரியப்படுத்துறோம் என்று இங்க நமக்கு போதிக்கப்பட்டிருக்கு. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஆமென். அப்போ நம்ம மனுஷரையே பிரியப்படுத்தி கொண்டிருந்தா நம்ம எப்படி யாரு இல்லையா? தேவனை போதிக்கிற ஒரு ஊழியக்காரன் அல்ல என்று சொல்லி தேவன் நமக்கு இங்க பார்க்கிற. அப்போ உலக சிநேகிதரை சம்பாதிங்க என்ன சொல்லிருக்கு பிரதர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்ப நம்ம ஊமைக்குள்ள போகலாம். அந்த ஊமைகளை நீங்க வாசித்தீங்கன்னா அந்த 1ஆம் வசனத்தை, பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். இப்போ உக்கிரானக்காரன்னா என்ன? நம்ம தமிழ்ல சொல்லணும், உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா கணக்கு பிள்ளை. அப்படித்தானே? எல்லாருக்கும் தெரியுதா? கணக்கு பிள்ளை. அப்போ இங்கிலீஷ்ல சொல்லும் போது அக்கௌண்டன்ட், அதாவது கணக்கு ஒப்புவிக்கிறவன், கணக்குகளை எல்லாம் பராமரிக்கிறவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதான ஒரு எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அவனுடைய எஜமானுக்கு என்ன சொல்லப்படுகிறதா? இப்படி உங்களுடைய உக்கிரானக்காரன் என்ன பண்றான்? உங்களுடைய ஆஸ்திகளை அழித்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி அறிவிக்கப்படுகிறது. அப்போ 2வது வருஷத்தை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்பட்டுகிறேன். என்ன எப்படி கேள்விப்படுகிறேன்? இப்படி என்னுடைய ஆஸ்தி அழித்து கொண்டு இருக்கிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவித்து இனி
நீ உக்ரானக்காரனா இருக்கக்கூடாது என்று சொல்லிட்டான்னு சொல்லி அங்க பார்க்கிறோம். அப்போ நீ எனக்கு என்ன பண்ணு, கணக்கு ஒப்பு வச்சுட்டு நீ இந்த வேலையை விட்டு கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனக்கு கணக்கெல்லாம் காமிச்சிட்டு நீ இந்த இடத்துல இருக்காத, நீ இந்த வேலையை விட்டு போயிரு அப்படின்னு அந்த எஜமான் சொல்றான். அப்பொழுது என்ன பண்றான் அந்த உக்ரானக்காரன், நான் என்ன செய்வேன், என் எஜமான் உக்ரான விசாரணைப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே. அந்த விசாரிப்பு, அதாவது சொல்லுவாங்கல்ல, இப்ப நம்ம ஒரு வேலையில இருந்தோம்னா அங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு போர்டு கமிட்டியோ ஏதோ ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லி பேசுவாங்க. அப்போ அதுல வந்து இந்த மாதிரி நீ வந்து விசாரிப்புல இருந்து என்னை வந்து அவன் பண்ணும்பொழுது அவன் தப்பு செஞ்சுட்டான்னு சொல்லி அவனை வேலையை விட்டு நீக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்லப்படுறாரு. நான் என்ன பண்றது, கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, அதாவது நான் வேலை செய்யறதுக்கு எனக்கு பலன் இல்லை, வேற என்ன பண்றதுக்கும் நான் பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். இறக்கவும்னா என்ன, பிச்சை எடுக்கிறதுக்கும் நான் வெட்கப்படுகிறேன். பிச்சை எடுக்கவும் எனக்கு வெட்கம். நான் என்னால கொத்தி வேலை செய்வோம், நம்ம உழைச்சி வேலை செய்வோம், என்னால முடியாது, எனக்கு பலன் இல்லை, நான் என்ன செய்யுதுன்னு சொல்லி அவன் யோசித்து கொண்டிருந்த நேரத்துல அவனுக்கு ஒரு ஒரு தாட் வந்தது. உக்ரான விசாரணைப்பை விட்டு நான் தள்ளி போடும்போது என்னை தங்கள் வீடுகள் ஏற்றுக்கொள்ள, அதாவது அவன் அந்த வேலையை விட்டு போறதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு நினைச்சானா, அவன் பாருங்க, ஏற்றுக்கொள்வார், அவன் என்னை தங்கள் வீடுகளில் தள்ளிப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அப்போ வேலையிலிட்டு நீக்குவதற்கு முன்பாக நான் யாரையாவது சம்பாதிக்கணும், நான் யாரையாவது சம்பாதிச்சுட்டாதான் நான் வேலையை விட்டு வெளியே வரும்போது என்ன வந்து அவங்க தாங்குவாங்க, என்ன வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. வேலை எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஹெல்ப் பண்ணா எனக்கு யாராவது வருவாங்க, ஒரு 2 பேர் வருவாங்கன்னு சொல்லி அவன் என்ன பண்றான், ஐடியா பண்ணி தன் எஜமானிடத்தில் கண் பட்டவளே ஒருத்தனை வர சொல்லி முதலாவது வந்தனை நோக்கி நீ என்ன பண்றான், என் எஜமானத்தை பட்ட கடன் எவ்வளவுன்னு கேட்டு அவன் 100 குடம் என்ன என்று சொன்னவொன்னு அவன் என்ன பண்றான், அவனை நோக்கி உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமா எழுதுன்றான். இப்போ ஒரு இடத்துல 1000 ரூபாய் வாங்கினவன் இடத்துல நீ வந்து என்ன பண்ணு, நீ 500 ரூபாய் மட்டும் கொடுத்தா போதுன்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சு விட்டுறான். பின்பு என்ன பண்றான், அவன் வேறொருவனை நோக்கி நீ பட்ட கடன் எவ்வளோன்னு சொல்றான். அவன் என்ன சொல்றான், 100 கலம் கோதுமை என்றான். அவனை பார்த்து அந்த சீட்டை எடுத்து 80, 100 நீ வாங்கினியா, அந்த 80ன்னு எழுதிக்கோன்னு சொல்லி மாத்தி எழுதிக்கோன்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்து விட்டுறான். இதை கண்ட அந்த எஜமான் என்ன பண்றான், அநீதியுள்ள உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்போ பாருங்க, அவன் அந்த வேலையை விட்டு போயிடுவான்னு சொல்லி என்ன பண்றான், அவன் புத்திசாலித்தனமா என்ன பண்றான், தவறு செய்கிறான். புத்திசாலித்தனமா இந்த உலகத்தின் காரியங்களில் தவறு செய்து என்ன பண்றான், அநீதியாய் அவன் என்ன பண்றான், அவனுடைய கணக்குகளை எல்லாம் ஒப்புவிக்க அவன் நினைத்து என்ன பண்றான், 2 பேரை கூப்பிட்டு அவனை அந்த கணக்கெல்லாம் மாற்றி அவன் எப்படியாவது அவனுடைய எஜமானுக்கு கொடுத்துருன்னு சொல்லி அவன் கொடுக்கும் பொழுது அதை அறிந்து அவன் எஜமான் அவனை மெச்சி கொள்கிறான். அவன் மெச்சிதான் கொள்கிறான், அவன் வந்து ஏற்றுக்கொள்ளல. இங்க என்ன சொல்லப்படுது, அவனை மறுபடியும் வேலையில வைத்தாரலா என்று தெரியாது, ஆனா வைக்கலன்றதை நம்ம இங்க வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மெச்சி கொண்டான், நல்ல ஒரு பண்ண காரியம் நல்லது என்று சொல்லி அவனை மெச்சி கொண்டான் நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க நம்ம 2 விதமான நம்ம ஒரு கான்டெஸ்ட்ல நம்ம போகும்போது அப்ப பாருங்க, அந்த 8வது வசனத்தை நீங்க அப்படியே வாசிச்சீங்கன்னா, ஒளியின் பிள்ளைகள் நம்ம யாருன்னு பாக்குறோம் அப்படின்னா இதை நம்ம குறிக்கிறது. நம்ம ஆண்டவரை அறியாமல் இருந்த நாட்டுல ஆண்டவர் நம்ம ரட்சிப்படைந்து ஆண்டவரை தெரிந்து கொண்டு ஆண்டவருக்காய் நம்ம ஓடும் பொழுது நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம், ஒளியின் பிள்ளைகளாய் பார்க்கலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளின் தங்கள் சந்நிதியிலே அதிக புத்திமானா இருக்க. நம்மளை காட்டிலும் யார் புத்திமானா இருக்கிறாங்களாம், உலகத்துல தப்பு செய்கிறவர்கள், அந்த உலகத்துல காரியங்களை எப்படியாவது திருத்திக் கொள்வதற்கு, புத்திசாலித்தனமா திருட்டுத்தனம் பண்றதுக்கு, அதாவது நம்ம சொல்லணும்னா ஃப்ராடு பண்றதுக்கு, தவறு செய்வதற்கு அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்களாம், புத்திசாலித்தனமா இருக்கிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளை காட்டிலும் இந்த உலகத்தின் பிள்ளைகள் புத்திசாலித்தனமா இருக்கிறாங்க. ஒரு தவறு செய்வதற்கு, சரி செய்வதற்கு என்ன பண்றாங்க, ஒரு லஞ்சம் கொடுக்குறாங்க, ஒரு வேலை வாங்குறதோ இல்ல வேற எந்த ஒரு காரியம் வாங்குறதோ என்ன சொல்றாங்க, அவர் நான் கரெக்ட் பண்ணிட்டேன், அவர்கிட்ட பணத்தை கொடுத்து நான் கரெக்ட் பண்ணிட்டேன், செய்யறது தவறு ஆனா என்ன பண்றாங்க, கரெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்றாங்க. இப்படிதான் உலகத்தின் மக்கள் இருக்கிறாங்க. அவன் இந்த உக்ரானக்காரன் நம்ம பார்த்தோம்னா அவன் செய்தது அநீதியான காரியம். அவன் அநேகருக்கு அவனுடைய எஜமானுக்கு உண்மையா இல்ல, ஆனாலும் பாருங்க புத்திசாலித்தனமா அந்த உலகத்தை நேசிக்கிறவன், அவனை வேற எங்கேயும் போக முடியாது, என்னால வேற எங்கேயும் வேலை செய்ய முடியாது,
நான் வேற எங்கேயும் எனக்கு சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி யார்கிட்டலாம் அவன் பணத்தை அதிகமா அவன் வந்து தேவையில்லாத செலவு பண்ணானோ அவங்கள்ட்ட எல்லாம் என்ன பண்ணான், கம்மியா வாங்கி அவங்கள சம்பாரித்து கொண்டான். அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நண்பர்களே சிநேகிதர்களே அவன் சம்பாதித்து கொண்டான். அவன் வேலையை விட்டு போனாலும் யார் அவங்கள பாத்துக்குவாங்க, இவங்க வந்து அவங்கள பாத்துக்குவாங்கன்னு சொல்லி, நீங்க வேலை போயிடுச்சு நான் உங்களை பாத்துக்கிறேன், வாங்க நீங்க எனக்கு இவ்வளோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ நான் கடன் பட்டேன், ஆனா நீங்க கொஞ்சம் தான் எங்கள்கிட்ட இருந்து கேட்டீங்கன்னு சொல்லி அவனை ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைத்து அவன் என்ன பண்ணான், புத்திசாலித்தனமாய் அவன் இந்த இடத்துல அவன் வேலை செய்தான். அப்போ நம்ம வந்து 9வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அப்ப இப்பதான் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது, நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம வெளியே வரும்பொழுது நம்ம என்ன பண்ணோம், உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. அப்போ நித்தியமான வீடாகிய என்ன பண்ணோம், அப்போ நித்தியமான நம்ம இங்க என்ன பண்றோம்னா, நம்ம ஆண்டவருடைய காரியத்துல இருந்து நம்ம இங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம என்ன பண்றோம், நம்ம நித்தியமான வீடு நமக்கு என்ன, நமக்கு இப்ப பார்த்தோம், நம்ம 2 குழந்தை நம்ம பார்க்கிறோம், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் உண்டு. அப்போ பரலோகத்தின் காரியங்களை நம்ம சிந்திக்கும் பொழுது, அப்ப நமக்கு இங்க யார், நமக்கு இங்க நம்ம பார்த்தோம், இங்க நம்ம 2 விதமா நம்ம பிரிக்கும் பொழுது, நமக்கு இவன் வந்து யாருக்கு மேல இவன் எஜமான் எப்படிப்பட்டவனா இருந்தான், அவன் வந்து கரெக்டா இருந்தான், அவன் இவனுக்கு மேல இருக்கிறவன் கரெக்டா இருந்தனாலதான் அவனுடைய உக்ரானக்காரன் என்ன பண்றான், அவனை வேலையால என்ன பண்றான், அவன் தள்ளி விட்டான். ஆனா நம்ம இங்க என்ன பண்றோம், நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், நம்ம உலகத்துல நம்ம மாளும் பொழுது உங்க நித்தியமான வீட்டில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி நம்ம என்ன பண்றோம், அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதை சம்பாதிங்கள். அப்போ இங்க அடுத்து கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி முடிக்கிறார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அப்போ பாருங்க, இங்க நம்ம அப்ப இங்க உக்ரானக்காரனா யாருன்னு நம்ம பார்த்தோம்னா, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 4:1. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கரக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ளாதிருக்க கடவன். ஆமே. அப்ப உக்ரானக்காரனா யாருன்னா, தேவனுடைய ரகசியங்களை அறிந்தவர்கள் தான் யாரு, உக்ரானக்காரன். அப்ப அவனுக்கு எல்லாம் தெரியும், எப்படி நடக்க வேண்டும், என்ன பண்ண வேண்டும் என்று சொல்லி நல்லா தெரியும். அதே 2வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, அப்படியே 2வது வசனத்தை வாசிங்க. மேலும் உக்ரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். அப்போ உக்ரானக்காரன் எப்படிப்பட்டவனா, உண்மையுள்ளவன். அப்ப நாம தான் அந்த உண்மையுள்ளவன். அப்ப நாம என்ன நம்ம எப்ப எந்த இடத்துல இருக்கிறோம், இப்ப நம்ம பூமிக்குரியவர்களா இருக்கிறோம். அப்ப அந்த பூமி யாருக்குரியதா இருக்கிறது, நமக்கு மேல யார் இருக்கா, நம்மளை யார் ஆட்டி படைக்கிறது இந்த பூமியில, சொல்லுங்க. பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சாத்தான். அப்ப நமக்கு மேல யார் இருக்கா, பிசாசு இருக்கான். பிசாசு தான் நமக்கு கீழே நம்மளுக்கு வேலையை கொடுத்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கணும். அப்போ நம்ம இங்க உக்ரானக்காரன்னா இங்க நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், இங்க வசனம் நமக்கு சொல்லப்படுறது, தேவனுடைய ரகசியங்களை அறிந்தவர்கள் தான் யாரு, உக்ரானக்காரன். உண்மை உள்ளவர்கள் தான் உக்ரானக்காரன். அப்ப உண்மை இருக்கிற இடத்துல பிசாசு நம்மளை வைத்திருக்க முடியுமா, நம்ம இருக்க முடியுமா, சொல்லுங்க. இல்ல. தேவனுடைய ரகசியங்களை அறிந்த நம்ம உண்மையா இருக்கணும்னு நம்ம நினைக்கிற நாம இந்த உலகத்துல இருக்க முடியுமா? பிசாசு நம்மளை வைத்திருப்பானா? பிசாசு நம்ம அதிபதியா இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியாது. அப்படிதானே? அவன் என்ன பண்ணுவான், நம்மள தள்ளி விடுவான். அததான் இங்க சொல்றார் ஆண்டவர், நீங்க மாளும் பொழுது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதர். இங்க யாரை பத்தி இங்க சொல்லப்படுது அப்படின்னா, யாருக்காவது தெரியுதா இங்க யாரை பத்தி சொல்லப்படுறதுன்னு? ஏற்றுக்கொள்ளும்படி, உங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி யாரை சிநேகிக்கணுமா? யார் இங்க சிநேகிதர் நமக்கு? இங்க புரியுதா உங்களுக்கு? யார் இங்க நமக்கு சிநேகிதர்? இயேசு கிறிஸ்து. பிதாவும் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சிநேகிதர். அங்க அவன் யார சம்பாதிச்சான்? நம்ம பார்க்கிறோம் அந்த ஊமையில 2 பேரை சம்பாதிச்சான்ல, அதேதான் இங்க நம்ம உண்மையில உக்ரானக்காரன் நம்ம யாரை சம்பாதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சிநேகிதராக இருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார். பிதாவையும் இயேசு கிறிஸ்து நம்ம
நம்ம சிநேகிதராய் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி சிநேகிதராய் நீங்க சொல்றீங்க பிரதர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்க அப்படியே நீங்க நம்ம யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு 15:14 வாசிங்களேன். 15:14. அதிகாரம் சாரி, எடுத்துட்டீங்களா? யாக்கோபு 2:21 வாசிங்க. சாரி. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் ம். பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது ம். கிரியைகளினாலே அளவு நீதிமானாக்கப்பட்டான். யாக்கோபு 2:21 தானே வாசிங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது ம். அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேற்று. அவன் ம். தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆமென். அப்போ ஆபிரகாம் யாருடைய சிநேகிதன்? தேவனுடைய சிநேகிதன். ஆமென். அப்போ ஆபிரகாமுடைய நம்ம சந்ததியில வருகிற நாமளும் என்ன? தேவனுடைய சிநேகிதன் எனப்படும். அப்ப நம்ம யார் நமக்கு சிநேகிதரா இருக்கிறார்? தேவன் நமக்கு சிநேகிதரா இருக்கிறார் என்று சொல்லி இங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு அநீதியான ஒரு உக்ரானக்காரன் அவனுடைய எஜமான் அவனை தள்ளிவிட்டான்னு சொல்லி அவன் அநீதியாய் 2 நண்பர்களை சம்பாதித்தான் அவன். ஆனால் நம்ம உண்மையுள்ள உக்ரானக்காரன் நம்ம யாரை சம்பாதிக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் நம்ம சிநேகித்து கொண்டால்தான் இந்த இந்த பரலோக ராஜ்யத்திலே நம்ம உட்பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த வசனத்துக்கு உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சா? அப்போ நம்ம உலகத்துல நம்ம வாழும் பொழுது இந்த உலகத்தின் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி ஆண்டவருக்காய் நம்ம உண்மையாய் ஓடும் பொழுது, ஆண்டவருடைய ரகசியங்களை அறிந்த உக்ரானக்காரனாய் இருக்கிற உண்மையில உக்ரானக்காரனாய் இருக்கிற நாம ஆண்டவரிடத்துல நம்ம இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் காரியங்களை நம்ம என்ன பண்ண முடியாது? நிலைத்திருக்க முடியாது. ஒரு பாவம் செய்ய முடியாது. உண்மையாதான் நம்ம நடக்க முடியும். அப்போ நம்ம உண்மையா நடக்கும்போது பிசாசு என்னதான் பண்ணுவான்? நமக்கு தள்ளி விடுவான்னா என்ன அர்த்தம்? நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வருவான், போராட்டங்களை கொண்டு வருவான், நமக்குள்ள பிரிவினைகளை கொண்டு வருவான், வேண்டாத முறுமுறுப்புகளை கொண்டு வருவான், நோய்களை கொண்டு வருவான், வியாதிகளை கொண்டு வருவான். சோ இப்படிப்பட்ட காரியத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம அனுபவிக்க முடியும். ஆனாலும் ஞானமாய் நம்ம புத்தியா என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்துல வசனத்துல நம்ம நிலைத்திருக்க வேண்டும். நம்ம என்ன நடந்தாலும் சரி அவரை விட்டு விலகாத நல்ல பங்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்ப நம்ம இங்க என்ன பண்ண வேண்டும்? நம்ம சிநேகிதராகிய பிதாவையும் குமாரனை நம்ம முழுமையா ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு நித்திய வீடான பரலோகத்திலே நம்ம வீட்டு இருக்க செய்வார். ஆமென். அப்ப இங்க இருக்கிறதெல்லாம் என்ன? நிலையில்லாத ஒரு வீடா இருக்கிறது. அது நீங்க எங்க போனாலும் சரி அங்க பாவம் நிறைந்த ஒரு நிலைமையை நம்ம காணப்படுகிறது. அப்போ இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மளோடு கூட அழகாய் பேசினார். 2 அந்த உவமைகளை குறித்து நம்ம பார்த்தோம். அப்போ அவன் பாருங்க, அநீதியுள்ள உக்ரானக்காரனையும் குறித்தும் உண்மையுள்ள உக்ரான குறித்து நம்ம பார்த்தோம். அநீதியுள்ள உக்ரானக்காரன் எப்படி இருந்தான், உண்மையுள்ள உக்ரானக்காரன் நாம எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த நாளே அழகாய் கற்றுக் கொடுத்தார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம உண்மையுள்ள உக்ரானக்காரன் என்று சொல்லி? எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த நாள்ல கூட? நான் உலகத்தின் அதிபதிக்கு நான் வேலை செய்யல, உலகத்தின் அதிபதிக்கு அண்டர்ல நான் இல்ல, எனக்கு யார் இருக்கா, என்னோட சிநேகிதர் யாரு, எனக்கு தலைவர் யாரு, என் ரகசியங்களை அறிந்த தேவனும் இயேசும் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி எத்தனை பேர் அறிக்கை செய்ய முடியும்? இந்த காலை வேளையில கூட ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? இந்த நாளும் கூட நம்ம எத்தனையோ காரியங்களை நம்ம உலகத்தின் காரியங்களுக்காக ஓடுறோம். உலகத்தின் ஆசைகளுக்காக உலகத்தின் காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம ஃப்ராடுத்தனமா அநேக காரியங்களை செய்கிறோம். இந்த அநீதியுள்ள உக்ரானக்காரனை போல ஏதோ ஒரு காரியம் நடக்கும், நாம என்ன பண்றோம்? எதையாவது கொடுத்து சரி பண்ணிடலாம், கரெக்ட் பண்ணிடலாம். பிரதர் நான் அவனை கரெக்ட் பண்ணிட்டேன் பிரதர், ஒரு அமௌண்ட் அடிச்சேன் பிரதர், அவனை கரெக்ட் பண்ணிட்டேன் பிரதர்ன்னு சொல்லி அநீதியான வார்த்தைகளால் நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்துறோம். ஆமென். இனி அப்படி இருக்காதபடி நம்ம உண்மையில உக்ரானக்காரன். ஏன்னா ஆண்டவருடைய தேவனுடைய ரகசியங்களை அறிந்த தேவன். ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் செய்வார், என்னெல்லாம் பண்ணுவார், நமக்கு எல்லாம் தெரிந்த வார்த்தைகள்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு நம்ம உலகத்திலுடைய அதிபதிக்கு நம்ம வேலை செய்யாதபடி ஆண்டவரிடத்துல ஆண்டவருடைய சிநேகத்திலே நம்ம நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 10வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா இப்ப நமக்கு புரியும். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலே உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலையும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். ஆமென். அப்ப பாருங்க, அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்திலே மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? ஆமென். அப்போ அநீதியான இந்த உலகத்துல கூட நம்ம உலக பொருளை கூட நீங்க உண்மையா இல்லைன்னா நம்ம யார் நம்மளை கொடுத்து நம்ம இடத்துல ஆண்டவர் நம்ம எப்படி நமக்கு ஊழியத்தை கொடுத்து நம்ம நடத்த முடியும்? அதனால ஆண்டவர் இடத்துல முழுமையாய் ஒப்பு கொடுக்கலாம்.
ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். இந்த உலகத்தின் அதிபதியிலிருந்து அவன் இருக்கிற எல்லா விதமான தந்திரத்திலிருந்து விடுதலை கொடுக்க தேவன் நம்மளோடு கூட இருப்பார், நமக்கு உதவி செய்வார். ஆமென். கண்களை மூலம் நம்ம செபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த நாளை நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா நீர் இந்த ஊமைகளை குறித்து, அப்பா இந்த பரலோக அப்பா ராஜ்யத்தை குறித்து ராஜா ஸ்தோத்திரம் தகப்பனே எங்களுக்கு புரியும்படி கொடுத்திருக்கிற அப்பா நல்ல ஊமைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் உலகத்தின் அதிபதிகளுக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி அப்பா அந்த பரலோக நித்திய வீட்டிலே நாங்கள் அப்பா நிலைத்திருக்க அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நாங்கள் என்ன பண்ண வேண்டும் என்று நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையில உக்ரானக்காரனா இருக்க அப்பா, நீதி செய்கிற உக்ரானக்காரனா இருக்க அப்ப, உங்களுடைய ரகசியங்களை அறிந்த அப்பா உக்ரானக்காரனா இருக்க, உங்களை இருக பற்றிக்கொள்கிற ஒரு உக்ரானக்காரனா இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. உங்களுடைய கரத்துல முற்றிலுமாய் தாழ்த்தி வெறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம், ஜெபம் கேள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். Praise Lord, sisters. Praise Lord. God bless you all.